இன்று நாம் பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகிறோம். இன்றைய திருவழிபாடு 2 முக்கியமான கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறது: விருந்தோம்பல் மற்றும் சீடத்துவத்தின் விலை. முதல் வாசகத்தில் இறைமனிதர் எலிசாவிற்கு தாராள மனதோடு விருந்தளித்த சூனேமோர் பெண்மணி அதன் வழியாக கடவுளின் ஆசீரையும் மகப்பேற்றையும் பெறுகிறார். நற்செய்தியில் இயேசு தன்னை விட மேலாக எவரையும் அன்பு செய்பவர் எனக்கு தகுதியற்றவர் என்று கூறி ஒரு சீடராக இருப்பதன் ஆழமான அர்ப்பணிப்பை வலியுறுத்துகிறார். அதே சமயம் ஒரு சீடருக்கு செய்யப்படும் மிகச்சிறிய உதவி கூட கைமாறு பெறாமல் போகாது என்று இயேசு நமக்கு ஊக்கமளிக்கிறார். நாம் கிறிஸ்துவின் பெயரால் பிறரை வரவேற்கிறோமா? நமது விருந்தோம்பல் தாராளமாக இருக்கிறதா? கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமக்க நாம் தயாரா என சிந்திக்க இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. இத்திருப்பலியில் தகுதியுடன் பங்கேற்க தடையாக இருக்கும் நம் சுயநலன்களையும் களைந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி பக்தியுடன் பங்கேற்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது இருதய பாபு, ஜேசு தங்கம், ஆல்ஜோ ஜானி, ஷ்ரைன் வெரோனிகா இவர்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாகவும், மேலும் தங்களது 20ஆம் ஆண்டு திருமண நினைவு நாளை சிறப்பிக்கின்ற அகஸ்டின், டெய்சி, தங்களுடைய 13ஆம் ஆண்டு திருமண நினைவு நாளை சிறப்பிக்கின்ற சதீஷ்குமார், பிரியதர்ஷினி இவர்கள் அனைவரும் இறைவன் தங்களுடைய குடும்ப வாழ்வில் இதுவரை செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாகவும், தொடர்ந்து அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலி ஒப்புடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் மரித்த ஜெயபிரகாஷ், அந்தோனி, திசைராஜ், ஜோசப், ஹரிஷ், செல்வராஜ் மற்றும் உத்தரிக்கும் தளத்தில் ஆன்மாக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புடுத்து செபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரரே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகின்றேன். அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சூனேம்பூரை சேர்ந்த ஒரு செல்வந்த பெண்மணி இறைவாக்கினர் எலிசாவை கடவுளின் மனிதராக கண்டு அவருக்கு தாராளமாக விருந்தளித்து தங்குவதற்கு இடமும் கொடுக்கிறார். அந்த விருந்தோம்பலின் பயனாக குழந்தை பேறு இல்லாமல் வருந்திய அந்த பெண்மணிக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று எலிசா வாக்குறுதி அளிக்கிறார். பிறருக்கு செய்யும் உதவி ஒருபோதும் வீண் போகாது என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8-11 மற்றும் 14-16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்தி விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா, வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசே, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகி விட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஏனெனில்
நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கு வழியாக நாம் கிறிஸ்துவுடன் இறந்து அவரோடு புதிய வாழ்வு பெற உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்று புனித பவுல் விளக்குகிறார். நாம் இனி பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, மாறாக கிறிஸ்துவில் கடவுளுக்காக வாழ்பவர்கள் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை சொற்றொடர்கள் 3-4 முடிய மற்றும் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட
தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளரை ஒருவர் அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொது காலம் 13ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்களுடைய மைய கருத்து நம்முடைய இதயத்தில் முதலிடம் பிடித்திருப்பது யார்? நம்முடைய இதயத்தில் முதலிடம் பிடித்திருப்பது யார் என்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எழுப்புகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்றால் இயேசு சொல்லுகிறார், உன் தாயை விடவோ தந்தை விடவோ என்னிடம் அதிக நம்பிக்கை கொண்டிராதோர் என்னுடையோர் என தகுதியற்றவர். உங்களுடைய மகனிடமோ மகளிடமோ அதிக அன்பு கொண்டிருப்போர் என்னுடையவர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லி தாய் தந்தை பிள்ளைகள் மற்றவர்கள் இவர்களை விட நீங்கள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன் அப்படின்னா அப்பா அம்மா இயேசுதானே சொல்றாரு 10 கட்டளைகள், உன் தாய் தந்தையை மதித்து நட. அதே போல் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது? மாதா பிதா குரு தெய்வம் எங்க இருக்கிறாங்க? 4வது இடத்துல. ஆக இப்படி இருக்கின்ற பொழுது ஏன் உன் தாய் தந்தையை விட உன் மகன் மகளை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்று ஏன் இயேசு சொல்றாரு? எதற்காக? எல்லாம் யோசிக்கிறீங்க. இயேசுவே அந்த கல்வாரி மலையில தன்னுடைய அன்பு சீடனை வரவைத்து என்ன சொல்றாரு? இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த சீடனை அந்த தாயிடம்தான் ஒப்படைக்கின்றார். அங்கு இயேசு அந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இயேசு இவ்வாறு சொல்ல வேண்டும்? எதற்காக? ஏதோ பைபிள் சொல்லுது, நாங்க செய்யறோம். ஆனா எதற்காக, ஏன், அதற்கான பதில் இல்லை. உங்களை படைச்சது யாரு? ஷுவரா? அப்பா அம்மாவா கடவுளா? அப்பனா யார் முதலிடம் வருகிறார்கள்? கடவுள் முதலிடம். கடவுள் அந்த ஆசீர் அருள் கொடுத்தால்தான் உங்களுடைய பெற்றோர் வழியாக நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள். ஆக கடவுள்தான் முதல் அன்பு. இவர்கள் அனைவருமே அதற்கு பின்புதான் வருகிறார்கள். எனவேதான் புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுகிறார், இந்த அன்புல இதுல கூட ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. இந்த ஒரு பகுதி, இந்த நற்செய்தி பகுதி அவர் சொல்லுகின்ற பொழுது இன்றைய இந்த அன்புல ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. என்ன ஒழுக்கம்னா, முதலிலே கடவுள், அதன் பிறகு பெற்றோர்கள், அதன் பிறகு குடும்ப உறுப்பினர்கள் என்று அந்த ஒழுக்கம் அதில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆக
இங்கு கடவுள் தான் நம்முடைய வாழ்வினுடைய முதலிடம். அப்பனா அப்பா அம்மா இல்லையா? இருக்கிறார்கள். ஆனால் இந்த குடும்பமே கொடையாக கொடுப்பது யாரு? உங்களுக்கு அப்பா அம்மா கொடையாக கொடுப்பது யாரு? கடவுள். எல்லாமே கடவுள் கொடுக்கின்ற பொழுது நான் அன்பு செய்யறது மட்டும் எனக்கு பிடிச்சவங்க நான் இங்க அன்பு செய்யறேன்னு எப்படி அது சரியா? சரியா? நாம் என்ன செய்யறோம்னா இதுதான் செய்யறோம். இன்னைக்கு உலக வாழ்க்கையில கூட யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை மறந்துடும். ஆனா உதவியை பெற்றுக்கொண்டு நாம் எதை விரும்புகிறோமோ அதை தான் நாம் செய்கின்றோம். அது குடும்பத்திலும் சரி, அப்பா அம்மா அவ்வளவு தூரம் கடினப்பட்டு வளர்த்திருப்பார்கள், அனைத்தையும் செய்திருப்பார்கள். ஆனா கடைசியில் அந்த அப்பா அம்மாவை நம்ம கவனிக்க மாட்டோம். நமக்கு அறிமுகமில்லாத தெரியாதவர்களுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நாம் அதிகமான அளவில் அக்கறை கொண்டு பார்ப்போம். ஆக இறைவன் இன்றைய நற்செய்தி அவர் சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் விட என்னை நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம், நாம் ஒவ்வொருவருமே அவருடைய படைப்புகள். நாம் பெற்றிருக்கின்ற அந்த குடும்பம், நாம் பெற்றிருக்கின்ற தாய் தந்தை, நாம் பெற்றிருக்கின்ற சகோதர சகோதரிகள், நாம் பெற்றிருக்கின்ற உறவுகள், நாம் பெற்றிருக்கின்ற செல்வம் அனைத்துமே என்னது? கடவுளுடைய கொடைதான். எதுவுமே நம்முடைய தகுதியினால் நாம் பெற்றது அல்ல. இல்ல இது என்னுடைய உரிமை அப்படின்னு நாம் யாருமே அதை கருத முடியாது. மாறாக இவை அனைத்துமே இறைவனுடைய கொடை. இதை இறைவன் நமக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த கொடைகளை, இந்த செல்வங்களை, அது குடும்பமாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், மற்ற உறவுகளாக இருக்கட்டும், இவற்றுக்கு நீ முன்னுரிமை செலுத்துவதற்கு முன்பாக இறைவனுக்கு நீ முன்னுரிமை செலுத்த வேண்டும். இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இறைவன் தான் உன்னுடைய வாழ்வினுடைய முதல்வராக இருக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய ஒப்பற்ற செல்வமாக இருக்க வேண்டும். இந்த செல்வங்கள் அனைத்துமே அழிந்துவிடும். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒருவேளை அது குடும்பமாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், எல்லோருமே மறைந்து விடுவார்கள். ஆனால் என்றுமே மாறாதவர் யாரு? கடவுள். ஆக எனவேதான் கடவுள் சொல்லுகின்றார், நீ எல்லாவற்றையும் விட முதன்மையாக நீ என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் இதுதான். எனவே புரியுதா இப்போ ஏன் கடவுள் சொல்றாருன்னு? கடவுள் பெற்றோரை அன்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அப்பா அம்மாவை அன்பு செய்யக்கூடாது, மற்றவரை அன்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட நீ என்னை அன்பு செய்ய வேண்டும். இதற்கு நான் ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த டொமினோஸ் பீஸா போயிருக்கிறீங்களா? நிறைய கடைகள்லாம் இருக்குது. அந்த டொமினோஸ் பீஸா என்ற கடையை நிறுவியவர் தாமஸ் ஸ்டீஃபன் மான்கன். தாமஸ் ஸ்டீஃபன் மான்கன் தான் இந்த டொமினோஸ் பீஸா என்ற கடையை, அந்த உணவு கடையை நிறுவுகின்றார். இவர் 1937 இவர் பிறக்கிறார். பிறந்து 4 வயதிலே தன்னுடைய தந்தை அவர் இழந்து விடுகிறார். பிறகு இவர் அருட் சகோதரிகள் நடத்துகின்ற அனாதை பிள்ளைகளுடைய அந்த ஆசிரமத்தில், அந்த விடுதியிலே தங்கி இவர் தன்னுடைய கல்வி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த அருட் சகோதரிகள் அங்கு இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒழுக்கம், ஜபம், இறை நம்பிக்கை மிக ஆழமாக விதைக்கிறார்கள். எனவே அங்கே இவர் தங்கி தன்னுடைய கல்வி வாழ்க்கையை முடிக்கிறார். பிறகு அதே அருட் சகோதரிகளுடைய துணையோடு இவர் சிறிது கடன் வாங்கி அவர் பீஸா கடையை அங்கு வாடகையாக பெற்றுக் கொள்கிறார். அந்த கடையை வாடகையாக பெற்றுக்கொண்டு இவர் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறார். அந்த தொழிலை ஆரம்பித்த பிறகு இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இவரே எதிர்பாராத அந்த வளர்ச்சி, அபார வளர்ச்சி, பொருளாதாரத்திலே அவர் கோடி கணக்கிலே, மிக குறுகிய காலத்திலே கோடி கணக்கிலே இவர் சம்பாதிக்கிறார். உலகமெங்கும் தன்னுடைய உணவு நிறுவனங்களை, கடைகளை அவர் அமைக்கிறார் உலக அளவிலே. எனவே இவர் இந்த வசதிகள், இந்த ஆடம்பரம் வந்த பிறகு விலை உயர்ந்த கார்கள், அங்கு மாட மாளிகைகள், அதே போன்று பலவிதமான செல்வங்களை அவர் அங்கு பெற்றுக்கொள்கிறார். இவை அனைத்தும் பெற்றுக்கொண்ட பிறகு இவர் ஒரு நல்ல நிலையில இருக்கிறார்.
அப்பொழுது எல்லோரும் இவரை பார்த்து சொல்கிறார்கள், இனி இவருடைய வாழ்விலே எதுவுமே குறையில்லை, இவருடைய வாழ்விலே இவர் அனைத்தையும் இவர் நிறைவாக பெற்றிருக்கிறார் என்று மற்ற அனைவருமே இவரை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் இவர் மட்டும் தனக்குள்ளாக இவர் சொல்லிக் கூறுகிறார், இதோ என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் இருக்கின்றன, ஆனால் என்னுடைய உள்ளத்திலே என்றுமே ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் இவ்வளவு செல்வங்கள் ஆடம்பரங்கள் அனைத்தும் வைத்திருந்தாலும், விலை உயர்ந்த கார்கள் இருந்தாலும், என்னுடைய உள்ளத்திலே ஒரு வெறுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி இவர் தனக்குள்ளாக அந்த வெறுமையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறார். எனவே இவர் இந்த ஒரு சூழ்நிலையிலே அருட்சகோதரிகளிடம் இவர் அந்த சிறுவனாக தங்கியிருக்கின்ற பொழுது அந்த அருட்சகோதரி ஒவ்வொரு நாளும் விவிலியம் வாசிக்க வேண்டும் என்ற அந்த பயிற்சியை இவர் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இவர் ஒரு நாள் விவிலியத்தை எடுத்து அதை வாசிக்கிறார். அதிலே மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், யாராவது வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். புனித பிரான்சிஸ் சவேரியாரை மனமாற்றி அந்த வசனம் என்னது? வாசிங்க அத. மார்க் நற்செய்தி, மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36. இவ்வளவு நேரமா? ஒருவன் உலகம் அனைத்தையும் தமதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன? ஆக இந்த ஒரு வசனத்தை அவர் எடுத்து வாசிக்கிறார். இதை வாசித்த உடனே அவருக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறது. நாம் இந்த உலகத்தில் அனைத்து செல்வங்களையும் நாம் நமதாக்கி கொண்டிருக்கின்றோம், அதுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு இவை அனைத்தையும் கொடுத்த, இந்த செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்த அந்த இறைவனை நம்முடைய இதயத்திலே முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொல்லி இவர் யோசிக்கிறார். பிறகு இவர் தன்னுடைய வாழ்விலே ஒரு முடிவு செய்கின்றார். தான் சம்பாதித்த அனைத்தையுமே 1992ஆம் ஆண்டு தான் சம்பாதித்த அதிலே பாதியை அவர் விற்று விடுகின்றார். அந்த விற்ற பணத்தை கொண்டு அவர் நற்செய்தி அறிவிப்பதற்கும் ஏழை எளியவர்களுக்கு பணிகளை செய்வதற்குமான அந்த பணத்தை அவர் செலவு செய்கிறார். அதோடு அவர் ஆவே மரியா யூனிவர்சிட்டி, ஆவே மரியா என்ற ஒரு கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து ஏழை பிள்ளைகள் எல்லோருமே அங்கு படிப்பதற்கான ஒரு வசதி அவர் ஏற்பாடு செய்கின்றார். இவ்வாறு அவர் தன்னுடைய செல்வங்களை இவ்வாறு கிறிஸ்துவ மையப்படுத்தி அந்த நற்செய்தி பணிக்காக அவர் செலவிடுகின்ற பொழுது ஒரு நபர் அவரை பார்த்து கேட்கின்றார், ஏன் இவ்வளவு பணத்தை இதற்காக நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் ஏழை, நான் கடன் வாங்கிதான் ஒரு சிறிய கடையை நான் நடத்தினேன், ஒரு பீஸா கடையை நடத்தினேன். இன்று இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் என்னுடைய உணவு நிறுவனங்கள் அங்கு பரவி இருக்கின்றன. நான் கோடிக்கணக்கான அளவிலே சொத்துக்களை சேர்த்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல் அல்ல. அதான் பாடல்னு வரும், ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. ஆக இவர் அதை உணர்கிறார். தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய சக்தியினால் இவை அனைத்துமே அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இறைவன் தன் மீது அளப்பரிய கொடைகளை, நன்மைகளை தன் மீது நிறைவாகவே பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த செல்வங்களை விட ஒப்பற்ற செல்வங்களாகிய அந்த கிறிஸ்து என்னுடைய மையமாகிவிட்டார், நான் நிறைவு பெறுவேன் என்று சொல்லி அந்த நபரிடம் அவர் சொல்லுகின்றார். என்னுடைய வாழ்வில் இந்த செல்வங்கள் இவை அனைத்துமே நாம் கொண்டு வந்ததில்லை, மாறாக இவை அனைத்தும் இறைவனுடைய கொடை. ஆனால் இன்று நான் இறைவன் கொடுத்த இந்த கொடைகளை தான் என்னுடைய வாழ்வினுடைய, என்னுடைய இதயத்திலே மையமாக வைத்திருக்கிறேன். ஆனால் இதை கொடுத்த அந்த கடவுளை நான் மறந்து விட்டேன். இனி எனக்கு இந்த கொடைகளை விட இதை கொடுத்த அந்த இறைவன் தான் என்னுடைய வாழ்வினுடைய நடுநாயகனாக, என்னுடைய இதயத்தினுடைய மையமாக அவர் என்றுமே இருப்பார் என்று சொல்லி அவர் தன்னுடைய புதிய ஒரு வாழ்வுக்கான ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். இன்று இவரை பற்றி நாம் பேசுவதற்கான முக்கியத்துவம் காரணம், இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுத்தினால், நாம் பொதுவாகவே ஒரு சில புனிதர்கள், ஒரு சில நல்லவர்களை பற்றி நாம் ஒரு பொது வெளியிலே நாம் அதிகமாக பேசுகிறோம் என்றால் அவர்கள் அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததனால்தான் நாம் இவர்களை பற்றி, இவர்களுடைய குறிப்பு பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நாம்
ஆங்காங்கே பேச வேண்டி இருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனிதர், ஒரு ஏழை, ஒரு பெற்றோர்களை இழந்த ஒரு அனாதை, ஆனால் இந்த உலக்கு ஒரு அளப்பரிய ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கண்டு இறுதியாக தன்னுடைய வாழ்விலே எது மையம், எது தன்னுடைய வாழ்வுக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வுடைய பின்பகுதியிலே அவர் உணர்ந்து இறுதியாக அவரே இந்த உலக மக்களுக்கு ஒரு நற்செய்தியாக அவர் மாறுகிறார். இதை தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்கின்றன. அப்ப இன்றைய வாசகங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கு முன்னுரிமை தர வேண்டும், இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அங்கு இது சூனேம் அந்த நகரத்தை சேர்ந்த அந்த பெண்மணி அந்த எலிசா என்ற இறைவாக்கினர், எலியாவுக்கு அடுத்து எலிசா வருகின்றார். அந்த எலிசா அங்கு ஒரு இறை அடியார் என்பதை இவர் உணர்ந்து கொள்கின்றார். யார் உண்மையாக இறைவனை தேடுகின்றார்களோ அந்த இறைவனுடைய உடனிருப்பை யாரிலே இருக்கிறதோ அதை அவர்கள் நன்றாகவே கண்டுணர்வார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதருமே இறை அடியார்களாக இருக்கிறார்கள். எனவேதான் ஆபிரகாமும் அவர் ஒரு நாள் மதிய வேளையில வீட்டின் முன் அமர்ந்திருக்கின்ற பொழுது என்ன பண்றாங்க, ஒரு 3 பேரு அந்த வீட்டின் வழியாக செல்கின்ற பொழுது அவர்களை இறை அடியார்கள், கடவுள், மூவர் கடவுளை நினைத்து அவர்களை வரவழைத்து உபசரிக்கிறார். ஆக அங்கும் இறை அடியார் என்று அவர் உணர்கின்றார். இங்கும் எலிசாவை இந்த சூனேம் நகரத்து பெண்மணியானவர் இறை அடியார் என்பதை உணர்ந்து அவர்கள் தங்களுக்கென முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த இறை அடியாருக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய வீட்டையும் பகிர்ந்து கொள்கின்ற அளவுக்கு இந்த பெண்மணியானவர் தாராளமாக இருக்கின்றார். அந்த இறை அடியாருக்கு இவர்கள் ஒரு கனிவை காட்டுகின்றார்கள். எப்பொழுதுமே நாம் ஒருவருக்கு உதவி செய்தோம் என்றால், ஒருவேளை நாம் ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டு தாராள உள்ளத்தோடு இல்லாமல் கூட நாம் உதவி செய்யலாம். ஆனால் எப்பொழுது நாம் உண்மையாக மனமுவந்து உதவி செய்கின்றோமோ அப்பொழுது அந்த உதவி நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை வந்து சேரும். இதற்கு சிறந்த உதாரணம் இன்றைய முதல் வாசகம். அந்த சூனேம் நகரத்து பெண் ஆனவள் முதலிலே அந்த இறை அடியாருக்கு உணவு பரிமாறுகிறார். பிறகு அந்த வீட்டுக்கு வரவேற்கிறார். இறுதியாக அவருக்கு அனைத்து விதமான வசதிகளும் ஏற்படுத்தி தன்னுடைய வீட்டிலே அவர் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றார். இவ்வாறு இத்தகைய ஒரு உதவிகளை பெற்ற அந்த இறை அடியார் வெறுமன போயிட்டாரா? என்ன நடந்தது? அவர் அதற்கு பிரதிபலனாக இவருடைய வாழ்க்கையில என்ன குறை என்று பார்த்து குழந்தை பாக்கியம் இல்லாத அவர்களுக்கு அந்த ஒரு அதை நிவர்த்தி செய்கிறார். அந்த ஒரு வரத்தை சொல்லுகிறார். அடுத்த ஆண்டு இதே இளவேநீர் காலத்தில் நான் வருகின்ற பொழுது ஒரு கையிலே ஒரு குழந்தையோடு நீ இருப்பாய் என்று சொல்லி அந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆக நாம் எப்பொழுதுமே இறைவனுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, நாம் கனிவோடு பிறரிடம் நாம் நடந்து கொள்கின்ற பொழுது அதற்கான பிரதிபலன் இறைவன் உண்மையாகவே நமக்கு கொடுப்பார். இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட நாம் 3 வாரமாக அந்த மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை தான் நாம் வாசிக்கின்றோம். முதலில் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். கடந்த வாரம் என்ன செய்தி? நேத்து சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை. நீங்க போன வாரம் போய் கேட்குறீங்க மறைவுரைய. அஞ்சாதீர்கள். தன்னுடைய சீடர்களை அனுப்புறாரு. நீ எதுக்கும் பயப்படாத, நீ உன்னுடைய பணியை, நற்செய்தி பணி மட்டும் செய், மீதி நான் பார்த்துக்கிறேன்றாரு. இன்றைய தினம் உன்னுடைய பணி வாழ்க்கையிலே இறைவனுக்கு நீ முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை நீ மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு இயேசு அந்த தன்னுடைய சீடர்களுக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை நீ அறிவிக்க வேண்டும், உன்னுடைய தாய் தந்தையோ உன்னுடைய சகோதர சகோதரியோ மற்றவர்களையோ அல்ல, மாறாக இறைவனை முதலில் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவதாக நீ உன்னுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். இங்கு சிலுவைன்னா என்ன, எதை குறிக்கிறார் இயேசு? அங்க இருக்கிற அந்த சிலுவை டெய்லி தூக்கிட்டு வர சொல்றாரா? இங்கு சிலுவை என்பது ஏதோ மரத்துண்டு அல்ல, அதே போல வெறும் துன்பம் மட்டுமல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் சிலுவையை சுமந்து ஒவ்வொரு நாளும் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் அங்கு சிலுவை இங்கு கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறது. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ ஒவ்வொரு நாளும் பயணிப்பதால் நீ பல்வேறு சவால்களை, பல்வேறு கஷ்டங்களை, பிரச்சனைகளை நீ சந்திக்கணும். புரியுதா? அங்கு சிலுவைன்னு என்னுடைய வாழ்வில் வர துன்பங்கள் மட்டும், வேதனைகள், நோய் நொடிகள் சாதாரணமா வர்றது, இது சிலுவைன்னு சொல்லல. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால், நீ கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் அதனால் வருகின்ற சிலுவைகள், அதனால் வருகின்ற பிரச்சனைகள், இவற்றை நீ ஏற்று ஒவ்வொரு நாளும் என்னை பின்பற்ற வேண்டும். அதுதான் சவால். ஆக பல நேரத்தில் நாம் பணி செய்கின்ற இடங்கள்ல, மற்ற இடங்கள்ல நாம் நியாயமானது, நேர்மையானது, உண்மையானதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள், அதன்படி வாழ வேண்டும் என்று நாம் வருகின்ற பொழுது பல நேரத்தில் நம்மால் முடியாமல் போகிறது, அந்த கிறிஸ்துவை பின்பற்ற முடியாமல் போகிறது. எனவேதான் இயேசு சொல்கிற, உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சிலுவையை நீ சுமந்து கொண்டு அந்த கிறிஸ்துவை, கிறிஸ்துவனுடைய அந்த மதிப்பீடுகளை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை நீ சுமந்து செல்ல வேண்டும். அதனால் வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுது நீ இதற்கு தயாராக இருக்கின்றையோ அப்போதான் நீ என்னுடைய சீடனாக இருக்க முடியும். மிக தெளிவாக சொல்லுகின்றார் அந்த சீடர்களுக்கு, என்னுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்றால் இதுதான் தகுதி. முதலிலே என்னை நீ அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவதாக நீ என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அன்றாடம் பயணிக்க வேண்டும். மூன்றாவதாக கடைசியில் சொல்றாரு, ஒரு இறைவாக்கினர், அவர் இறைவாக்கினர் என்று நீ ஏற்றுக்கொள்வதால் அதற்குரிய ஒரு பலனை பெறுவாய். நேர்மையாளர் ஒருவர் நேர்மையாளர் என்று நீ ஏற்றுக்கொள்வதால் அதற்குரிய ஒரு பலனை பெறுவாய். சின்னஞ்சிறுவிலாக இவர்களுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அதற்குரிய பலனை பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். இங்க என்ன சொல்றாருன்னா, நீ எப்பொழுது பிறரிடம் கனிவோடு இருக்கிறாயோ, பிறருக்கு உதவி செய்கின்றாயோ, பிறருக்கு நன்மை செய்கின்றாயோ, அப்பொழுது அதற்கான ஒரு பிரதிபலன் உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு நிறைவாக உனக்கு கிடைக்கும். நீ செய்கின்ற அந்த நல்ல செயல்கள், உன்னுடைய தாராள உள்ளம் என்றைக்குமே அங்கு ஆசீர்வதிக்கப்படாமல் போகாது என்பதுதான் இறைவன் தன்னுடைய சீடர்களுக்கு வழியாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு உறுதியாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வினுடைய அல்லது என்னுடைய இதயத்திலே யார் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள்? ஒருவேளை இன்றைய இளைஞர்கள், இன்றைய சமூகத்திலே இந்த கேஜெட்ஸ், ஒருவேளை நம்முடைய செல்போன், நம்முடைய டிவிகள் அல்லது கம்ப்யூட்டர், இது போல சமூக ஊடகங்கள் நம்முடைய இதயத்தை இன்று ஆக்கிரமித்திருக்கிறதா? அதற்கு முன்னுரிமை, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேனா? அல்லது என்னுடைய பணம், என்னுடைய மதிப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், என்னுடைய செல்வங்கள், இதுதான் என்னுடைய வாழ்வினுடைய ஒரு மையமாக இருக்கிறதா? இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கு அங்கு முன்னுரிமை, முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? குறிப்பாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற உறவுகள், முதலிலே இந்த பணம், செல்வம் இவையா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த மற்ற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? மூன்றாவதாக, நம்முடைய வாழ்வில் நாம் அங்கு பிறருக்கு நாம் பெற்றிருக்கிற இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். அந்த கொடையாக கொடுத்திருக்க அந்த செல்வங்களை நாம் எந்த அளவுக்கு பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலே தாராள உள்ளத்தோடு இருக்கின்றோம்? நம்மை படைத்தவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோமா? நம்மை மீட்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோமா? நம்மை அர்ச்சித்து அபிஷேகம் செய்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுக்கு நாம் முன்னுரிமை, முக்கியத்துவம் தருகின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். எனவே இன்றைய 2ஆம் மாசம் நமக்கு சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவோடு இறந்தோமாயில் நாம் கிறிஸ்துவோடு என்ன பண்ணுவோம்? அவரோடு உயிர்ப்போம். அப்படின்னா நீங்கள் புது படைப்பாக மாறுகிறீர்கள். இந்த புது படைப்பு எப்படிப்பட்டது என்றால், அது இறைவனை சார்ந்து வாழக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாம் ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது இதுதான் நடைபெறுகிறது. அங்கு நாம் பாவத்திலே நாம் இறக்கின்றோம், அங்கு அருளிலே கிறிஸ்துவோடு நாம் உயிர் தெழுகின்றோம். ஆக இந்த உயிர்ப்பின் மக்களாக இருக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை, முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் என்றும் இருப்போம். எனவே இன்றைய நாம் இறைவனுடைய அருளை வேண்டுவோம். நம்முடைய வாழ்வில் நாம் எல்லாவற்றையும் விட அந்த கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை, முக்கியத்துவம், முதலிடம் கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக என்றும் இருப்பதற்கான அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிப்பது போல, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையும் அவருக்குரியவற்றையும் நாடுங்கள், மற்ற அனைத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு முன்னுரிமை, முக்கியத்துவம், முதலிடம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் என்றும் இருப்பதற்கான அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டி நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் நாம் செபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்கள் அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் அன்பு கட்டைகளை தங்கள் நல்வாழெல்லாம் கட்டி எழுப்பவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமிகு இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் அனைவரையும் விட உம்மை அன்பு செய்வர்களாகவும் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அனைத்தையும் இழக்க துணிந்தவர்களாகவும் உம் சீடர் என்பதால் மிக சிறியோருக்கும் உதவுபவர்களாகவும் இருந்து உமக்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, என் அன்பியத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரையும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, புனித சின்னப்பர் அன்பிய மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எவ்வாறு எம் அன்னையம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுள்ளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்று திரிந்து உம் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் இந்த நாள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் தங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டிய போடு செபித்து அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடவும். மரித்து நித்திரை பாற்றி அடைய வேண்டும் என்று திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைவு கூறுவோம். இறைவன் அவர் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நித்திரை பாற்றி தர வேண்டும் என்று செபிப்போம். கடந்த ஒரு வாரமாக இயற்கை சீற்றங்களினால், குறிப்பாக வெனிசுலா பூகம்பம், சுனாமி, பிலிப்பைன்ஸ் நாடு பூகம்பம், அதே போன்ற ஆப்பிரிக்க நாட்டிலே உள்நாட்டு போர், சைனாவிலே வெள்ளம், இது போன்ற இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கின்றவருக்கு இறைவன் தாமே ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும், மரித்த ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இலைப்பாற்றி தந்தர வேண்டும் என்றும் செபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நீ காலை பொழுதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் கொடையாக தந்திருக்கின்ற அந்த குடும்பத்திற்காக, அந்த பெற்றோருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, உற்றார் உறவினருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்விலை பெற்றிருப்பது அனைத்துமே உமது கொடை என்பதை உணர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கொடைகளுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்காமல் இதற்கு ஊற்றாக இருக்கின்ற, மையமாக இருக்கின்ற உம்மையே நாங்கள் எமதாக்கி கொண்டு, எங்களுடைய வாழ்வின் மையமாக்கி கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு உம்மிடம் ஏறெடுத்த, விண்ணப்பித்த, சமர்ப்பித்த மன்றாட்டுகளுக்கு நீ செவிசாய்த்து எங்களையும் எங்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் பாதம் பலி தரும் நேரம், இணைவோம் நாமும் காணிக்கையாய். சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் கலைந்திட விளைவோம் காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது விரைவின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவான் நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே ஏழு பொங்கல். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்து தந்தை அவருமிடம் முன்னேறி வந்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோலையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. புனித அகுஸ்தினார் இன்றைய நற்செய்தியினுடைய பகுதியை சொல்லுகின்ற பொழுது, இந்த நற்செய்தி பகுதியிலே ஒரு அன்பின் ஒழுக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒழுக்கம் என்றால், இறைவனை நாம் முதலிலே அன்பு செய்ய வேண்டும். அந்த இறைவனை நாம் முதலிலே அன்பு செய்தோம் என்றால் மற்ற அனைவருமே நாம் சரியாக அன்பு செய்வோம். நாம் இறைவனையே முதலாக நம்முடைய வாழ்விலே அன்பு செய்வதில்லை என்றால் நாம் யாரையுமே சரியாக அன்பு செய்ய முடியாது. எனவே தான் அதிலே ஒரு ஒழுக்கம் இருப்பது சொல்லுவதற்கான காரணம் இதுதான். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் அந்த இறைவனையும் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற மற்றவர்களையும் நாம் அன்பு செய்து வாழ வரவேண்டி நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அந்த கர்த்தர் கற்பித்த செபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஒப்பற்ற செல்வமாக்கி இந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்து அவரை அன்பு செய்து வாழ தன்னுடைய திருவிருந்துக்கு அழைப்பு விடுக்கின்ற அன்பு ஆண்டவர் இவரே. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து நீங்கள் திவ்ய நற்கனை வாங்குகின்ற பொழுது அந்த வரிசையை கடைபிடிக்கவும். யாரும் கூட்டமாக வந்து நிற்க வேண்டாம். என் அன்பு இறைவா, என் அன்பு தலைவா, என் உள்ளம் எழுந்திடவாய். என்னை உன்னை
அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித சின்னப்பர் அன்பிய மக்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித தோமையார் அன்பிய இறை மக்கள். இன்று மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்க உபயம் செய்தவர்கள் திருமதி ஜாக்லின் மற்றும் பிரவீன் குடும்பத்தினர். அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்விக்கும் மறைக்கல்வி திருப்பலிக்கும் தொடர்ந்து அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகிறவர்கள், குறிப்பாக உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய திருமண ஆண்டு நினைவு நாட்கள் மற்றும் உங்களுடைய குடும்பத்திலே மரித்தோருடைய நினைவு நாட்கள் வருகின்ற பொழுது அந்த நாட்களில் நீங்கள் இந்த பிள்ளைகளை நினைத்து பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த சிற்றுண்டியை வழங்கலாம். அதே போன்று ஒரு சில அந்த உங்களுடைய ஏற்கனவே தெரிந்ததுதான் உங்களுக்கு நினைவூட்டல் செய்கின்றோம். நீங்கள் பங்கு தந்தையை சந்திக்க வருகின்ற பொழுது, அது ஒருவேளை வீடு மந்திரிப்பதாக இருக்கலாம், அருட்சாதனங்கள் வாங்குவதாக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு பணியை செய்வதாக பங்கு தந்தையை சந்திக்க வருவதாக இருந்தால் தயவு செய்து குடும்ப அட்டையை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அதுவும் சிறப்பாக திருமணம் மற்றும் இறப்பு என்று வருகின்ற பொழுது நீங்கள் குடும்ப அட்டை, உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் அவர்களை கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும். எனவே தயவு செய்து இந்த ஒரு நினைவூட்டல்களை மறக்காமல் நீங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பின்பற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கல்லறைகளில் ஏதாவது நீங்கள் சீரமைக்கின்ற பணிகள் ஏதாவது மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கென பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் அறிவித்துவிட்டு பங்கிலே அதற்கான தொகையை செலுத்திவிட்டு தான் நீங்கள் அந்த பணிகளை மேற்கொள்ள முடியும். எனவே தயவு செய்து கல்லறைகளில் எந்த விதமான அனுமதியும் என்றும் எந்த விதமான புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற அதே போன்று இந்த ஞாயிறு திருப்பலி இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து காலை 7:55 யாரு நீங்கள் அன்பியம் சிறப்பிக்கிறீர்களோ அவர்கள் வரிசையில் இருக்க வேண்டும். 7:55 மணிக்கு நீங்கள் வரிசையில் இருக்கவும். அதே போல வேதியர் 7:50 லைட்டு கேண்டில்லாம் ஏற்றிருங்க. ஃபாதர் வந்த பிறகு உடுப்பு போட்ட பிறகு இங்க நிற்க கூடாது. அதே போல அந்த அன்பியத்திலே பொறுப்பாளர்கள் இந்த சின்ன பிள்ளைகளை, மறைக்கல்வி பிள்ளைகளை வாசிக்க இங்க அனுமதிக்க வேண்டாம். அவர்களுக்கென்றே தனி திருப்பலி இருக்கிறது. எனவே அந்த அன்பியத்திலுக்கின்ற பெரியவர்கள் நீங்கள் அந்த வாசக முன்னுரை மற்றும் மன்றாட்டுகள் வாசிக்க வேண்டும். அதே போல வாசிக்க வரும்பொழுது அடுத்த வாரத்திலிருந்து வேதியர் பதிலுரை பாடல் வாசிக்க மாட்டாரு. அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் தான் வாசிக்க வேண்டும். நீங்க முதலிலே அந்த குருவானவர் ஜெபிப்போமாக என்று சொன்ன பிறகு அது முடிகின்ற நேரத்தில் அந்த 5 பேர் முதல் வாசகம் வாசிக்கின்றவர்கள், முதல் வாசகம் முன்னுரை, பதிலுரை பாடல், 2ஆம் வாசகம் முன்னுரை, 2ஆம் வாசகம், அந்த 5 பேர் ஒரே நேரத்தில் வணங்கிட்டு அந்த முன்னுரை வாசிக்கின்றவர்கள் ஒரு பக்கம், பதிலுரை பாடல் வாசகங்கள் வாசிக்கின்றவர்கள் இன்னொரு பக்கம் போயிட்டு எல்லாரும் முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் 5 பேர் வணங்கிட்டு அப்புறம் உங்க இடத்துக்கு போங்க. இந்த ஒரு ஒழுங்குமுறை இனி அடுத்த வாரத்திலிருந்து பின்பற்ற வேண்டும். அதே போல 3ஆவதாக இனி அடுத்த வாரத்திலிருந்து தீர்த்தம், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ஏன் நாம தீர்த்தம் தெளிக்கிறாங்க புரியல. இங்க ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம் ஆசீர்வாதம் அல்ல, என்னது தூய்மைப்படுத்தல் சடங்கு. அது நீங்க வீட்டுல இருந்து கடைசியில 9 மணிக்கு வரீங்கன்னா சாமியார் 9 மணிக்கு மந்திரிக்கிறதுக்கல்ல தீர்த்தம். அது அந்த தூய்மை நம்ம பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்கு பதிலாக தான். அதனால்தான் என்ன பாடுறோம், தேவாலய வலப்புறம் அந்த பாடல் பாடிட்டு தான் தீர்த்தம் தெளிப்பாங்க. அடுத்த வாரத்திலிருந்து அதுதான் நடைபெறும். எனவே ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த தண்ணீர் தீர்த்தம் மந்திரிக்கப்பட்டு அந்த நேரத்திலே அந்த தீர்த்தமானது தெளிக்கப்படும். இது தூய்மை சடங்கு. அது நாம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் நினைக்கிறோம், அப்படி அல்ல. திருப்பலி முடிந்த பிறகு தீர்த்தம் தெளிக்கிறது இல்லை. அது தனியாக நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது வேற. மாறாக திருப்பலியிலே அது தூய்மை சடங்கு. அது நாம அன்னைக்கு எல்லாம் வல்ல இறைவன், சகோதர சகோதரி, நம்முடைய பாவங்களை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அந்த ஜபம் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு அந்த தீர்த்தம் மட்டும்தான் அது. அதனால்தான் தேவாலய வலப்புறம் இந்த பாடலானது பாடப்படுகிறது. எனவே இதை மனதில் கொண்டு இனி வருகின்ற நாட்களிலே வாரங்களிலே இந்த ஒரு ஒழுங்குமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் காலை 7:55
நீங்கள் வரிசையில் நின்று அதை தயாராக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல முதல் செவ்வாய்க்கிழமைகளே நீங்கள் அந்த மூவேளை உணவுக்கு உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையை சந்தித்து அதற்கான அந்த உபயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை உணவு 15,000, மதிய உணவு 25,000, மாலை உணவு 40,000. எனவே இதற்கான உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையை சந்தித்து அதற்கான உபயம் செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று வருகின்ற சனிக்கிழமை மாலையிலும் சிறப்பு திருப்பலி, முதல் சனிக்கிழமை முதல் வெள்ளியாக இருப்பதனால் அந்த 2 நாட்களும் மாலை திருப்பலிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் திருப்பலி முடிந்தவுடன் ஒரு 5 நிமிடங்கள் நம்முடைய உதவி பங்கு தந்தை கடந்த வாரம் தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பித்தார். எனவே அவருக்கான அந்த வாழ்த்தி அந்த கேக் வெட்டப்படும். அது முடிந்ததும் ஞானஸ்தானம் இருக்கும். குழந்தைகள் 3 பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெறுகின்றவர்கள் திருப்பலி முடிந்தவுடனே பீடத்தின் அருகிலே வரவும். திருப்பலி முடிஞ்ச உடனே தயவு செய்து யாரும் இங்க கோயிலுக்குள்ள பேச வேண்டாம். அதே போல ஆலயத்தின் வெளியில இருக்கின்றவர்கள் நீங்கள் பயன்படுத்தி அந்த இருக்கைகளை நீங்கள் எடுத்த இடத்திலே கொண்டு சேர்க்கவும். நம்ம கோயிலுக்கு வந்தா கூட ஒரு நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள மாட்டேன்றோம், இடத்த சுத்தமாக வைக்க மாட்டேன்றோம். வந்தோம்னா அந்த எந்த பொருளை பயன்படுத்துறோமோ அதை ஒரு சில நேரத்தில் நீங்க கோயிலுக்கு வரீங்க, ஜபம் செய்றீங்க, மின் விசிறிகள் மின்சார விளக்குகள் அப்படியே போட்டு போயிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இப்படிதான் நீங்களுடைய குடும்பங்கள் இருப்பீங்களான்னு. எனவே தயவு செய்து ஆலயத்துக்கு வந்த இங்கதான் நம்ம நல்லவர்களாக இருப்பதற்காக தான் நம்ம வர்றோம். ஆனா இங்க வந்துட்டே மறுபடியும் அதே வேலை தான் செஞ்சுட்டு போறோம்னா அப்போ என்ன பிரயோஜனம்? ஆக தயவு செய்து வருகின்றவர்கள் அந்த பொறுப்பை உணருங்க. ஒவ்வொரு பொருளுமே இங்கு இருக்கின்ற பொருட்கள் அனைத்துமே விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கின்றோம். எனவே அதை நீங்கள் போன மாசம் மின்சார கட்டணம் 60,000 ரூபாய் இந்த சின்ன இடத்துக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்துங்கள், ஆனால் பயன்படுத்துகின்றவற்றை பொறுப்பாக அதை பத்திரமாக மீண்டும் அதே இடத்தில் கொண்டு சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது நம்மளுடைய இளைய தளபதி இளம் குரு ஃபாதர் தீபக் ராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்றோம். அவருடைய பிறந்த நாள் விழாவானது 26/6/2026 அன்று கடந்த வெள்ளிக்கிழமை.
நம்மளுடைய இறைவனின் இறைவார்த்தை, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்பதற்கிணங்க இறைவனுடைய பலியை தேர்ந்து கொண்டவர்தான் நம்மளுடைய இளம் குரு ஃபாதர் தீபக்ராஜ் அவர்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இளைய தலைமுறைகள் அனைவரும் இந்த சமூக ஊடகங்களிலே சிக்கிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக ஆற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய அழைத்தலை தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டு இறைப்பணி செய்ய மனமுவந்து முன்வந்திருக்கிறார் நம்மளுடைய இளைய குரு. இப்படிப்பட்ட குருக்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அப்படி ஊக்குவித்தால் மட்டுமே தான் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை நீடூழி காலம் வாழும் வளரும். அவருக்காக ஒரு சிறிய கேக் கட் பண்ணி அவருக்கு நம்மளுடைய அன்பான பரிசுகளையும் வழங்குவோம். முதல்ல அந்த ஷால் போடுங்க. அவரை வாழ்த்தி அந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது பங்குப்பேரவை சார்பாக அவருக்கான ஒரு சிறிய பரிசானது வழங்கப்படுகிறது. அந்த வாங்க. அவரை வாழ்த்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த பாடலை பாடுங்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Father. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Father. Happy birthday to you. இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தது போல அந்த சூனேம் நகரத்து பெண்ணானவள் இந்த இறையடியாரை நன்றாக விருந்தோம்பல் செய்து அவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்ற போல எப்பொழுதுமே நீங்களும் அந்த இறைப்பணி செய்கின்றவர்களை அந்த ஒரு மதிப்பு, அந்த ஒரு வாழ்த்துதல், எப்பொழுதுமே அதை நீங்கள் செய்ய முயற்சிக்க வேண்டும். இதுதான் இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. எனவே இறையடியார்கள், குருக்கள், கன்னியர்கள் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவரும் கூட. எனவே அதை நீங்கள் மனதில் கொண்டு எப்பொழுதுமே அது போல பணி செய்கின்ற இறைப்பணி செய்கின்றவருக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய எப்பொழுதுமே உங்களுடைய நல்ல ஆலோசனைகள் உடன் இருக்கவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு இனிய இன்னொரு புதிய ஆண்டை என்னுடைய பிறந்த நாளின் மூலம் தந்த இறைவனுக்கு முதல் நன்றி. அதன் பிறகு பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் பிறந்த நாள் அன்று எனக்காக சிறப்பாக ஜெபித்தார். அவர் அன்று என்னை வாழ்த்தினார். இன்றும் இது தயார் செய்வதற்கு அவர் ஒத்துக்கொண்டு என்னை கேக் கட் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுத்ததற்கு பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதை ஏற்பாடு செய்த அன்பிய இறை மக்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த வாழ்த்து விழாவில் பங்கேற்றதற்காகவும் இளைஞர்களுக்காகவும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டியர் ஃபாதர். தேங்க்ஸ் அ லாட். அனைவரும் முழந்தால் படிடுவோம். நிலையான புகழக்குரிய எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.